வணக்கம் சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில நீங்க தனி சின்னத்துல போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கிறீங்க. மக்கள் கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமா கொண்டு சேர்க்க போறீங்க சார்? அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மிக முக்கியமான வேலைங்கிறது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பா வளர்ச்சி பிரச்சனைகளை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறது. அதே போல அந்த மாநிலத்திற்கான குரல் எழுப்புறது. அதே போல ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவது சொன்னால் அந்த சட்டத்தை குறித்து பேசுவது, மாநிலத்துக்கு எந்த பலன் அளிக்கும், தொகுதிக்கு எப்படி பலன் அளிக்குங்கிறது தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மிக முக்கியமான வேலை. ஆனா இதையெல்லாம் தமிழ்நாட்டில் கடந்த இந்த அண்மை காலத்துல சென்றவர்கள் அதை நிறைவேற்றணும்னா இல்லை. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில போனாங்க. யாருமே ஒருத்தருமே இந்த தமிழ்நாட்டினுடைய நலனை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவங்க குரல் கொடுக்கல. எனவே எங்களை பொறுத்த மட்டிலும் நான் எந்த வெற்றி பெற்ற சொல்லக்கூடிய அந்த தொகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்னலாம் தேவையோ அதை நாடாளுமன்றத்தில் போராடி பெற்றுக் கொடுப்போம். அதாவது திமுக கூட்டணி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலம் வாய்ந்ததா இருக்குது. அதிமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்கிறவங்க அந்த அளவுக்கு பலமா இல்லைன்னு ஒரு பொதுப்படையா ஒரு பேச்சு இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அப்படின்னு ஒரு பேச்சு கட்டமைச்சு அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரி களத்தில் இல்லை. களத்தில் நிற்கக்கூடியது அஇஅதிமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி தான் முன்னணி நிற்குது. இப்ப உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குது சார்? சரி, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த அளவு சில ஊடகங்கள் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகளை போட்டுட்டு ஏதோ திமுக பலம் வாய்ந்தது 2019 எடுத்த கூட்டணியினுடைய கணக்குகளை போட்டுட்டு இன்னைக்கு திமுக பலம் வாய்ந்ததா இருக்கிற மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. உண்மை அது இல்ல. தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு இழந்து நிக்குது. மௌனமா காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. மக்கள் அஇஅதிமுக புதிய தமிழகம் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள், வெற்றி பெற செய்வார்கள். கடைசியா ஒரு கேள்வி சார். அதாவது தனித்துவம் இல்லைன்னா ஒரு தேர்தல்ல நம்மளுடைய கட்சி வளர்ச்சி அடையினா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம முக்கியத்துவமா செயல்பாட்டுல இறங்கணும். அந்த வகையில இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல புதிய தமிழகம் கட்சி எந்த முக்கியமான விஷயத்துல சார் செயல்பட போகுது? எல்லாருக்கும் அதாவது ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கணுங்கிறதா எங்களுடைய லட்சியம். ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, அதை முன்னிறுத்தி நாங்க பிரச்சாரம் செய்வோம்.